அவர் பாண்டுரங்கன் இடத்துல ரொம்ப பக்தியுடையவர். ஆனா அந்த 13th 14th century நாமதேவருடைய கான்டெம்பரரி சோக்காமேளன்றவர். அவரால் கோயிலுக்குள்ள போக முடியாது. அதனால எல்லாரும் தீண்டத்தகாதவர்ன உடனே இவர் பாண்டுரங்கா எல்லாருமே நான் இப்படி சொல்றாளே பாண்டுரங்கனோ இவருக்கு பிரத்யட்சமா பேசுவார். மரத்தடியில சேர்ந்துதான் சாப்பிடுவாளாம். இவன் சந்திரபாகியக்கு அக்கறையில இருக்கா. இவாளெல்லாம் அக்கறையில வச்சுட்டா பாண்டுரங்கன் அங்க வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா. இவாள்லாம் இந்த பண்டாக்கள்லாம் இக்கரையிலயும் இருப்பான் அக்கறையிலையும் விஸ்வமாவே இருக்கிறமா அக்கறைக்கு போக மாட்டானா. இவன் நினைச்சிட்டு இருக்கா அந்த அவுட்ஸ்கட்ஸ் சந்திரபாகனுடைய அக்கறையில. அப்போ அக்கறையில இருக்கிற அந்த சோக்காமேளக்கு அக்கறையோட சொல்றான் பாண்டுரங்கன், சோக்காமேளா நீ கவலைப்படாத, சூரியன் எல்லாருக்கும் பொது தானே. சூரியன் அங்க உதிச்சா சேத்துல இருக்கிற தாமரை கூட தான் மலரும். ஏன் நதியில குளத்துல இருக்கிற தாமரை மட்டும்தான் மலருமா என்ன? நீ எங்க இருந்தாலும் தாமரை மலரும். கங்கையில போய் ஒருத்தன் குளிக்கணும்னா அடாடா இவன் பாதி கங்கையில குளிக்க கூடாதுன்னா ஒருத்தன் சொல்லுவான். கங்கையில குளிச்சா பாவம் போகும் தானே சொல்லுவான். அந்த மாதிரி இவாளுக்கு அது புரியாதுப்பா. நீ பாட்டுக்கு இந்த பாரு, அம்மாக்கு எல்லா குழந்தைகளும் ரொம்ப பிடிக்கும். சேப்பா இருந்தாலும் பிடிக்கும், கருப்பா இருந்தாலும் பிடிக்கும், மூக்கு சப்பையா இருந்தாலும் பிடிக்கும், நீட்டமா இருந்தாலும் பிடிக்கும், நல்ல வார்த்தை பேசினாலும் பிடிக்கும். மழையில மழை பேச்சால ஏதோ ஸ்கூலுக்கு போய் கெட்ட வார்த்தை பேசினாலும் அம்மா சிரிச்சுப்பா. இது ஸ்கூலுக்கு போயிருக்குன்னு, ஏன்னா ஸ்கூலுக்கு போனாதான் கெட்ட வார்த்தை வரும். அதனால விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. ஸ்கூலுக்கு போனா முதல்ல கெட்ட வார்த்தை வரும், அப்பா அம்மாவை ஃபர்ஸ்ட் திட்டுவான், அப்புறம் தாத்தாவை திட்டுவாங்கிறார் ஒரு லெக்சர்ல மெனக்கெட்டு அமெரிக்கா வரைக்கும் போய். அதனால கெட்ட வார்த்தையெல்லாம் இருந்தாலும் அந்த அம்மா அதை சிரிச்சுட்டு போய் எங்க ஏதோ கத்துன்னு வந்திருக்கு பாரு அப்படிப்பா. அந்த மாதிரி உனக்கு அம்மா அப்பானா நினைச்சுட்டு இதை அப்படி சாப்பிட்டுட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு அந்த பண்டா சந்திரபாகால குளிச்சுட்டு அப்படி வரார். சோக்காமேள அவ ஒய்ஃப் சோயராபாயின்னு பேரு, ஒய்ஃப் புள்ள கர்மாமேளர்னு பேரு. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா. அப்ப தயிரை சோயராபாய் பாண்டரங்க மேல கொட்டிவிட்டான். தப்பி தவறி கொட்டினதும் சோக்காமேளருக்கு கண்ணு தெரியல, உனக்கு கண்ணு தெரியல, தயிரை கொட்டிவிட்டிய கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த பண்டா அப்போதான் குளிச்சுட்டு போறா. இவர் என்ன, இவர் கண்ணுக்கு பாண்டுரங்கன் தெரியல. ஏன்னா பாண்டுரங்கன் தெரியணும்னா அதுக்கு உட்கண் வேணும். அதுதானே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபமே காண்பிச்சுட்டு கிருஷ்ணன் கேட்கறான், தெரியறதான்னு. அர்ஜுனன் தெரியல. திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு அப்புறம் தான் தெரியறது. திவ்ய சக்ஷுஷ்னா என்ன அப்படின்னா பாக்குற திருஷ்டி. அவன் கொடுக்கணும், அவனை பார்க்கணும்னா எல்லாராலையும் பார்க்க முடியாது. இவன் என்ன நினைச்சுட்டான்னா கண்ணு தெரியல அப்படின்னு சோயரா அவ திட்டினதை தன்னை திட்டுறான்னு நினைச்சுட்டு அங்கே ஓங்கி ஒரு அரைஞ்சான். அந்த பண்டா ஓங்கி சோக்காமேள அரைஞ்ச உடனே அதுக்கு மட்டும் தொடலாம் போல இருக்கு, தெரியல. தொட்டுட்டு அப்புறம் சந்திரபாகால குளிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்புறம் அங்கேயிருந்து பாண்டுரங்கனை
அங்கேருந்து எழுப்பணும் இல்லையா, அந்த ஜல்லன கதவை திறந்து பார்த்தா இடுப்பு மேல கைய வச்சுட்டு பாண்டுரங்கன் நிக்கிறான். ஒரு கண்ல இருந்து ஜலமா வருது. இந்த பக்கம் அப்படியே வீங்கி இருக்கு, செக்க செவேர்னு எடுத்து உடம்பெல்லாம் தயிரா கொட்டிருக்கு. அப்பதான் நினைச்சு பாக்குறா, என்னது தயிரா கொட்டிருக்கு, இந்த பக்கம் வீங்கி இருக்கேன்னா எந்த பக்கம் சோக்காமேளரோட கண்ணத்தை அடிச்சாலும் அந்த பக்க கண்ணம் பாண்டுரங்கனுக்கு வீங்கி இருக்கு. உடனே புரிஞ்சுண்டு அங்கேருந்து ஓடி வந்து கொஞ்சம் நினைச்சு ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு. ஏன் தயிரை கொட்டின, கண்ணு தெரியலையா தானே கேட்டார். அப்போ தயிரை கொட்டினேன்னா அவன் பாண்டுரங்கன் போய் அங்க சாப்பிட்டுருக்கான் போல இருக்கு, அதான் தயிர் கொட்டிருக்கு. சோக்காமேளரை பத்தி புரிஞ்சுக்கலையேன்னு அங்கே சோக்காமேளருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, பூதாத்மா நீ எப்பேற்பட்ட பவித்திரமானவன், அந்த பாண்டுரங்கனை நினைச்சுட்டாலே பவித்திரமான பக்தி இருக்கிற எவனுமே பூதாத்மா தான் பவித்திரமானவன் தான். தீண்டத்தகாதவன்கிறவன் பக்தி இல்லாதவன், பக்தி இல்லாதவன் தான் தீண்டத்தகாதவன். தர்மப்படி பாதையில போகாதவன் தான், அவனை தான் தொடக்கூடாது. அதர்மம் பண்றான்னா அவன் தான் தீண்டத்தகாதவன். கெட்டது பண்றான், குடிக்கிறான், மதுபானம் பண்றான், பரஸ்திரீ சங்கமம் பண்றான், சூதாடுறான் அப்படின்னா அவன் தான் தீண்டத்தகாதவனே தவிர நீ போய் மறுபடியும் அந்த பாண்டுரங்கனை எப்படியாவது சிரிக்க வை, அவன் கண்ணமெல்லாம் வீங்கி அழுதுன்னு இருக்கானதும் அங்கேருந்து வந்து, பாண்டுரங்கா நீ இப்படி பண்ணலாமா, நீ என்னோட ஆடி பாடுறவன் அல்லவோ, வால வண்டி இது பக்த விஜயம் என்று பாகவத மகிபதி மராட்டியில எழுதியிருக்கார். அந்த மராட்டி ஓவியினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் இந்த ஸ்டோரி. மராட்டியில பக்த விஜயத்துல அப்படியே நீ மறுபடியும் பிரசன்ன உட்கார வேண்டனா, மக்கர குண்டல தாரியா காட்சி கொடுக்கணும்னதும் அந்த பாண்டுரங்கன் மறுபடியும் அந்த கண்ணத்தை சரி பண்ணிட்டு அழுகையெல்லாம் தொடச்சுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து